விஸ்வரூபம் வந்து பல வருடம் ஆயிடுச்சு. ஆனா, இந்த மாரி ஹிடன் டீட்டெயில்ஸ நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து நிருபமா அவருடைய தெரபிஸ்ட் கிட்ட, சைக்காலஜிஸ்ட் போய் பேசும்போது, "நீங்க ஏன் அவர விசுன்னு கூப்பிடுறீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, அவங்க சொல்லுவாங்க, "எல்லாரும் விசுன்னு கூப்பிடுறாங்க. அதனால தான் நானும் கூப்பிடுறேன்" அப்படின்ட்டு. ஆனா, அதிலேயே ஒரு ஹிடன் டீட்டெயில் இருக்கு. விஸ்வநாத் அப்படின்ற ஒரு பேருக்கும் விசு தான் வரும். விசாம் அப்படின்ற பேருக்கும் விசு தான் வரும். பக்கத்துல இருக்கவங்க அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு ஹிடன் டீட்டெயில் அங்க வச்சிருக்காங்க. யாருக்குமே கண்டுபிடிக்காம சில பேருக்கு மட்டும் அது தெரியணும் அப்படின்ட்டு. இதுல ஒரு சூப்பரான ஃபோர் ஷேடோவிங் சீன் பண்ணிருப்பாங்க. ஆரம்பத்துல ஒரு பர்சனும் அப்புறம் அந்த புறாக்களும் காமிச்சிருப்பாங்க. இது ஒரு நார்மலான புறாக்களோட சீன் தானே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அந்த சீனை கான்சென்ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். இதை வந்து அடுத்த வர சீனுக்கு கண்டிப்பா வந்து சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உமர் வந்துட்டு நியூயார்க்ல ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ரேடியேஷன் டிடெக்டர் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து அவங்களால பண்ண முடியாது. புறாக்களுடைய காலில் சீசியம் அப்படின்ற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலை கட்டி ஃபுல் இடத்துலயுமே வந்து பரப்பி விட்டுருவாங்க. அந்த இடத்துல நிறைய இடத்துல அந்த புறா செத்தும் கிடக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் நிறைய இடங்கள்ல காமிக்கும் போது இவங்க பல இடங்கள்ல புறாக்களை கண்டுபிடிக்கும் போது அந்த டைம்ல அந்த பாம் பிளாஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் ஆரம்பத்திலேயே வந்து கொஞ்சம் லைட்டா காமிக்காத மாதிரி காமிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் நோட் பண்ணீங்களா இல்லையாட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.